ஹalleluya ஹalleluya எல்லாம் முழுசை கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்ரீ ஜெபம் பண்ண போகிறோம். பாடல் மூலியமாக பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. கரங்களை தட்டி உச்சிடுமே உம் வல்லமையை இந்த
தேங்க்யூ. பரலோக பிதாவையும் தருமையானவரை காத்திருக்கிறோம். ஆராதனை பொறுப்படுத்துகிறாங்க. நாங்கள் தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசும் இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையில் அதிகரிக்கப்படுகிறான். ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். ஞானமற்றவன், ஞானம் இல்லாதவன், அவன் பலவீனம் உள்ளவன் அல்லது பலன் அற்றவன். அல்லேலூயா. வேத பிள்ளையே, உங்களுக்கு ஞானம் இருந்தால் நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல, நீங்கள் பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானம் உள்ளவராய் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பலன் உரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சரி, இந்த ஞானம் நமக்கு எப்படி வரும்? இந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இந்த ஞானத்தை கொடுக்கிறது யார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேவனால் அவரே நமக்கு ஞானமும். அப்ப யாரு ஞானம்? என் ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. A wise man is in strength, and a man of knowledge strengthens power. அப்ப இந்த wise man is the strength. ஒரு அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவன், ரொம்ப போல்ட்னஸ் உள்ளவன், அவனுக்கு தைரியம் இருக்கு. பிரியமானவனே, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த ஞானம் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்தான் ஞானம். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவரே ஞானம். அவரை ஞானத்தை நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவரே ஞானம். அவரை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஞானம் உங்களுக்கு வந்துவிடும். பிரியமானவர்களே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கேட்கிற இடத்தில் கேட்கலாம். கேட்டா அவர் கொடுப்பார். இல்லையா? ஏனென்றால் அவருக்கு நீங்க போய் கேட்டா போதும், அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். எப்படி வாழ்வது, எப்படி வாழ்க்கை நடத்துவது என்பது நாம் தெரியாதபடினால்தான் உலக வாழ்க்கை நாம் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அனைவருடைய வாழ்க்கையில கடன் 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 கடன், அனைவருடைய வாழ்க்கையில வியாதி 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 வியாதி, அனைவருடைய வாழ்க்கையில பிரச்சனை 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 வருகிறது. காரணம், நமக்கு அந்த ஞானம் இருந்தால் அவைகளை மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. ஞானம் இல்லாவிட்டால் நாம் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கொஞ்ச மனிதர் அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிக ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. இன்னும் ஒரு முறை கொஞ்சம் வாசிங்க. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர்கள். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்துக் கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவர் நினைக்கவில்லை. ஆமென். வாசிக்கிறோம். ஆகையால் ஒரு சிறிய கிராமம் இல்லையா, அல்லது சிறிய பட்டணம் வைத்துக் கொள்வோமே. அந்த பட்டணத்தை சுற்றி
ஒரு பெரிய பட்டாளம் இல்லையா வந்து அதை சுற்றி சூழ்ந்து கொண்டது. அப்போ அந்த நகரத்தை சுற்றிலும் அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அப்ப இவர்களுக்கு எப்படி தப்பிக்கிறது தெரியாது, தப்பிக்க வழியும் தெரியாது. சின்ன கிராமம், சின்ன ஊர், அதை சுற்றி பவுண்டரி போட்டிருக்கிறான். சுற்றி வளர்ந்திருக்கிறது யாரு? ஒரு பெரிய பட்டாளி, ஒரு பெரிய துரு, ஒரு பெரிய ராஜா வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்தை, இந்த ஊரை சிறைப்பிடிக்க, அதை அழிக்க. நாம் வேதத்தில் வாசிக்கிற ஒரு சமயத்தில் இஸ்ரவேல் தேசத்தை பெமதாத் என்பதான ஒரு சீரிய ராஜா சுற்றி வளைத்து பல வருஷங்களாக இருந்தது. பட்டணத்தை சுற்றி வளைத்திருக்கிறான். அங்கு பஞ்சம் கடுமையாக இருந்தது, பஞ்சம் மோசமாக இருந்தது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தது. அந்த சூழ்நிலையில 2 சகோதரிக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. அதுல ஒருவர் சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு என்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிடுவோம் என்று சொல்லி 2 பேரும் ஒரு தீர்மானம் பண்ணி அவர்கள் ஒரு பிள்ளையை இணைஞ்சாங்க, வெட்டி சமைத்து சாப்பிட்டு விட்டார்கள். மறுநாள் அவள் மற்றவருடைய பிள்ளையை வெட்டுவதற்கு அல்லது பரிசீலித்துவதற்கு அல்லது ஆக்கி சாப்பிடுவதற்கு அவர் சொன்னார். இவனும் அதற்கு எழுதினார். மறுத்து விட்டால், கொடுக்காமல் போய்விட்டால் பிரச்சனை உண்டாயிற்று. தேசமோ பஞ்சம், பற்றியே கிடக்கிறது, வறுமையில் கிடக்கிறது, குதிரைகளெல்லாம் செத்துக் கொண்டிருக்கிறது, சனங்கள்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்த பிரச்சனையை தூக்கிக் கொண்டு ராஜாவிட்ட ஓடுகிறார்கள். ராஜா அடங்கத்தின் மேல் நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ராஜாவே என்று கத்துகிறார்கள். ராஜா என்ன விஷயத்தை கேட்கிறான்? கேட்கும் விஷயத்தை சொல்லுகிறான். அவன் இதை கேட்டு தன் சட்டையை கிழித்து அவன் அழகுகிறான். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போ ஒரு ஊரை ஒரு பெரிய ராஜா சுற்றி வளைத்துக் கொண்டால் அது நிலைமை எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, என்ன செய்வதற்கு தெரியாமல் இருக்கும் பொழுது, அந்த பட்டணத்தில், அந்த சின்ன கிராமத்தில் யார் இருந்தா? யாரு? ஒரு ஞானம் உள்ள ஒரு ஏழை இருந்தான். அல்லேலூயா. பெரிய பட்டாளின் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அப்ப அந்த பட்டணத்துல ஒரு ஏழை ஒரு மனிதன் இருந்தான். அதை மட்டும் வாசிங்க. அந்த ஏழை மனிதன் யாரும் மதிக்கல, அந்த ஏழை மனிதன் யாரும் ஏற்றுக்கொள்ளல, ஏழைகளுடைய ஞானத்தை யாரும் அங்கீகரிக்கல. தேவ பிள்ளையே, இது பெரிய ராஜா, பெரிய பட்டாளி, பெரிய துருப்பு. இவர்கள் மேற்கொள்வதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் ஒருவர் இருக்கிறார், ஒரு ஏழை, பார்க்க பரிதாபமாக இருக்கிறார். அவர் சொல்ல அந்த வார்த்தையை கேட்க யாருக்கும் பிடிக்கல. தேவ பிள்ளைய ஒரு காலத்தில் உங்களை விடுவிக்கும்படியாய், உங்களை காப்பாற்றும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். அல்லேலூயா. ஏழையின் உருவம் எடுத்து வந்தார், அடிமையின் உருவம் எடுத்து வந்தார். ஆனால் அவர் சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை யாரும் கேட்பதில்லை. வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று சொன்னார். அப்படி சொல்லுவது கேட்கக்கூடிய யாருக்கிறதே கிடையாது. யூதர்கள் அவரை தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார் என்று சொல்லப்பட்டது. ஏழையை யாரும் நன்றாக நினைக்க மாட்டாங்க, அற்பமாக நினைப்பார்கள். அந்த வார்த்தை அவருக்கு மிகவும் பெரிதாக இருக்கவில்லை.
அல்லேலூயா. இயேசு ஒரு பெரிய ராஜாதி ராஜாவாக ஒரு பயங்கரமான ஒரு குதிரையின் மேல ஒரு பட்டலின் கூட திருக்கூட வந்திருந்து ஒரு ஐடியா சொன்னா எல்லாரும் கேட்டிருப்பார்கள். அவர் ஒரு ஏழை வீட்டுல, ஒரு தரித்திரமான வீட்டுல ஏழை மகனாக அவர் பிறந்து அவரை வைப்பதற்கு இடமில்லாமல் சத்துருக்கின் முன்னிலை கிடக்க வைத்து இப்படிப்பட்ட சூழ்நிலை பிறந்ததால் யாரை ஏற்றுக்கொள்ள முடியல பிரியமானவரே? அதே போல இந்த ஏழை மனுஷன் சொன்ன ஐடியாவை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆனாலும் அவன் ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த பட்டணத்தை அந்த ஊரை காப்பாற்றுவதற்கு என்ன ஐடியா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? பெரிய பட்டாளை, பெரிய துருப்பு. வேதத்தில் வாசிக்கிறோம், மீதியான் தேசத்தில் மக்கள் ஏறக்குறைய பெரிய பவுஞ்சுகளாக கிதியோனின் நாட்களை வந்து களம் இறங்கி இருக்கிறார்கள். பெரிய பட்டாளி. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் கிதியோனை அழைத்து, நீ போ, நான் முன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்ப கிதியோனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை செய்வார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இந்த ஏழை மனிதன் சொல்ல யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன ஐடியா கொடுத்தான் தெரியுமா? அவன் செய்தது என்ன? நேரா அந்த சண்டைக்கு வந்ததான ராஜாவை பார்த்து, ஐயா, ஏன் என்னோட யுத்தத்துக்கு வருகிறீர்கள்? நாங்கள் என்ன செய்தோம்? நாங்களோ சிறிய பட்டணம், சிறிய கொஞ்சம் பேரா இருக்கிறோம் என்று அவன் சரணடைந்திருப்பான். இல்லைன்னா காம்பன்சேஷன் பண்ணியிருப்பான். ஏதோ ஒன்று அவனின் ஞானத்தினாலே அந்த ராஜாவுக்கு பிரதித்திரம் கொடுத்து இந்த பட்டணத்தை காப்பாற்றினான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை உங்களுக்கு கொடுத்து தன் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னை அவர் காப்பாற்றியிருக்கிறார். பிரியமானவர்களே, சும்மா அவர் காப்பாற்றல, தன்னுடைய முழு ரத்தத்தையும் முழு குருதியையும் கல்வாரியில் சிந்தி 5000க்கு மேற்பட்ட அடிகளை பட்டு அதன் மூலமாகத்தான் உங்களை என்னையும் காப்பாற்றினார். இந்த ராஜா யார் என்று சொன்னார்? இவன் தான் உலகத்தின் அதிபதி, இவன் தான் சாத்தான். உங்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கொல்லவும் அழிக்கவும் வந்ததான அந்த சாத்தான் கையிலிருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து உங்களை இன்னையும் ரட்சித்தார். அல்லேலூயா. 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 தேவ பிள்ளையே, ஞானத்தினால் 24:5 ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். அப்ப அந்த ஏழை மனுஷன் வந்து ஞானத்தினாலே அந்த சிறிய கிராமம் காக்கப்பட்டது போல அந்த ஞானம் எவ்வளவு பலனா இருந்துச்சு பாத்தீங்களா? எதிர்த்து போடல, சண்டை போடல, அடிக்கல, வீழ்த்தல, யுத்தம் பண்ணல. ஆனால் தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை காப்பாற்றியது போல அந்த ஞானம் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஞானம் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் காக்கப்படுவீர்கள். அவருடைய உள்ளத்தில் வருவார் என்று சொன்னால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதுக்கு பார்ப்போம். சில வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஞானத்தை சம்பாதி. இடத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. தேவ பிள்ளையை ஏன் ஞானம் வேணும்? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஞானம் மிகவும் அவசியம் இல்லையா? ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டம், அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. கோடீஸ்வரமா கோடி கோடியா வாழலாம் பிரியமானவர்களே. ஆனா அவன் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. 500 கோடிக்கு மேல கட்டப்பட்ட வீட்டில் குடியிருக்க முடியாமல் வாஸ்து சரியில்லை சொல்லி ஒருவன் நம்ம இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறான். அவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனா ஏழையாக இருந்தாலும் தரித்திரான சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகக்கூடிய இயேசு உங்களுக்குள் வாசம் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டாகும். நித்திய ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எதை சம்பாதிக்கணும்? எதை சம்பாதிக்கணுமா? ஞானத்தை சம்பாதிங்க. அப்படின்னா இயேசுவை சம்பாதிங்க. அல்லேலூயா. இயேசுவை சம்பாதிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தானா வருங்க. நம்ம எத்தனை தான் ஒழுங்க கோயிலுக்கு வரோம் யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளை,
சிலர் ஓய்வு நாளை விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. அல்லேலூயா. இதற்கு செல்வதற்கு வேறொரு வழி இல்லாமல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவதை போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவனுக்கு ஒரு புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எதுக்கு புத்தி சொல்றோம்? ஒருவர் சபைக்கு வரல, பிரதர் ஏன் பண்ண, சிஸ்டர் ஏன் பண்ண, சிஸ்டர் வாங்க பிரதர், தேவனை தேடுங்க பிரதர், நமக்கு இந்த உலகத்தை வாழ்க்கை கொஞ்ச நாள் நித்தியமா ஒன்று வாழ்றது நரகம் அல்லது சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போகணும்னா நீ ஆராதனை கண்டிப்பா வரணும். இல்ல பரவாயில்லைங்க, யாரும் சொர்க்கத்தை பார்த்தா நரகத்துக்கே நான் போறேன்னு போங்க, வேணாம்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ சிலர் சிலர் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அதுக்கு நாளானது சமயத்து வருகிறபடியால் அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. சீக்கிரம் எப்படி சொல்லணுமா? அவ்வளவாய் வேகமாய் புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்க, 27 சரி 25 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, நல்லா கவனி, சத்தியம் என்னங்க சொல்லுது? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 10 கட்டளை என்ன சொல்லுது? 4வது கட்டளை என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக சொல்ற. அப்போ இங்க சொல்ல சத்தியத்தை அறியும் அறிவை தெரியல. நாங்க 10 கட்டளை சொல்லித் தரலையா? உடன்படிக்கை சொல்லித் தரலையா? ஓய்வு நாளை பற்றி சொல்லித் தரலையா? வேதத்தில் படிக்க பார்த்தா ஓய்வு நாளை பற்றி பல இடங்களில் சொல்லப்படுகிறது. அப்போ ஓய்வு நாளை நீங்க மீறுகிறது பாவம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அடைஞ்சாச்சு தெரியும், இயேசுதான் தெய்வம் தெரியும். ஓய்வு நாள் ஆராதனை ஒரு தேவ மனிதனுக்கு தேவை, ஒரு விசுவாசிக்கு தேவை என்பது நமக்கு நன்றாக தெரியும். இது அறிஞ்ச பின்பு மனப்பூர்வமாய் பாவ செயல்களாக இருந்தால் பாவம் இருந்து செல்வது வேறு வழி இல்லையே. மனப்பூர்வமா இருந்து நாட்டியம் மிஸ் பண்றோம். பாஸ்டர் வரப்படிய பாஸ்டர் அரிச்செண்டா ஊருக்கு போக வேண்டியிருக்கு. அர்ஜென்ட் என்னது? அர்ஜென்ட், தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கண்டிப்பா நான் போகணும். நான் போகட்ட காணி நேரமா முடியும். எத்தனை தடவை போறோம்? அல்லேலூயா. நீங்க ஆராதனைக்கு வந்தா ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா உண்டு. பிரியமானது, இதற்கு வேறொரு வழி இல்லை. ஏற்கனவே ஒரே வழி செலுத்தினார். எதுக்கு? உங்க ரட்சிப்புக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக, உங்க விடுதலைக்காக. இயேசு மனிதனாக அந்த பூமியில் வந்து அவதரித்து அவர் அடிக்கப்பட்டு அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து போயிட்டார். அதுதான் ஒரே வழி. இப்போ நீ அடிக்கடி மிஸ் பண்றீங்களே ஆராதனைங்க, சத்தியத்தை அறிஞ்ச பிறகு சத்தியத்தை விடுறீங்களே, இதுக்கு ஒரு வேற ஒரு இயேசு வருவாரா? ஒரே கடிக்கப்பட்ட இன்னொரு இயேசு வருவாரா? வரமாட்டார். உங்களை நடத்துவதற்கும் உங்களுக்கு புத்தி சொல்வதற்கும் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும் பரிசுத்தாவே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் உங்களை என்ன செய்வார்? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் வந்துட்டார், அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஓய்வு நாளை வீணாக்க கூடாது. ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதிக்கணும். ஏன் சம்பாதிக்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு? சம்பாதிக்க சாதாரண விஷயமா? ஒரு செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டா காலையில் எத்தனை மணிக்கு போற வேலைக்கு? காலையில் 8 மணிக்கு போனா சாயந்தரம் 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நின்றுக்கிட்டே இருக்க. நம்ம சபைக்கு ஒருத்தர் வர அதுதான் பாஸ்டர் பின்னால பேக்க பின்னால முடியல. என்ன சொல்றது? காலையில இருந்து குடியணும், எழுதணும், பார்க்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாரு? அவர் வாங்குறத 8000 ரூபாய்க்கு அவர் 12 மணி நேரம் கஷ்டப்படுறாரு. அல்லேலூயா.
ஆனால் 8000 ரூபாய்க்கு கத்திருக்காத உண்மையாக தசமாக கொடுப்பார். ஆனால் அவர் எத்தனை நாள் கஷ்டப்படுவார் யோசிச்சு பாருங்க. சம்பாதிக்கணும். இதே போல என் ஆண்டவராக இயேசுவை உங்க வாழ்க்கையில அனுதினமும் சம்பாதிக்கணும். அனுதினமும் சம்பாதிக்கணும் பிரியமானவர்களே. அவர் அனுதினமும் உங்களுக்கு தேவை. அவருடைய ஆசீர்வாத அனுபவம் தேவை பிரியமானவர்களே. இல்லையா? சரி, அடுத்த வருஷம் வேலை முடிக்க போறேன். நீதி 4:5 நீ எதை சம்பாதிக்காத. வெள்ளி வேணும் பொண்ணு வேணும் வேண்டாம். ஞானத்தை மட்டும் சம்பாதி. ஏற்கை சம்பாதி. அதுக்கு புத்திய சம்பாதி. அதை விடாத. ஞானத்தை விடாத. இயேசுவை விடாத. அந்த ஒளியையும் காக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, என் ஆண்டவரை காப்பாற்றுவார். கவலைப்பட. உலகத்துல தேவை இருக்கா? அவர் வந்துட்டாலே அந்த தேவை சந்திக்கப்படும். அவர்களை காப்பார். அல்லேலூயா. போற்றிய வரத்தில் நிறுவனத்தோடு என்னைக்கும் அவர் காப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை நம்ம வந்து காரும் போதுறது இல்லை. கர்த்தர் நம்மளோட இருக்க நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நான் காக்கும். அடுத்து அது மேல எப்படி இருக்கணும்? அந்த ஞானத்தின் மேல பிரியமா இருக்கணும். என் ஆண்டவரை இயேசு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். நம்ம எதுல பிரியமா இருக்கிறோம்? கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, துணிமணி எடுக்க பிரியமா இருக்கணும். கையில காசு இருக்கோ இல்லையோ கடை வாங்கியாவது துணிமணி எடுக்கணும். இல்லையா? ஏன்? எப்படியோ அதுல பிரியமா இருக்கிறோம். என் ஆண்டவரை நேசிப்பதில் பிரியமா இருக்கிறோமா? ஆராதிக்க பிரியமா இருக்கிறோமா? தேவனை தொழுது கொள்ள பிரியமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன் பிரதர் வரல? ரொம்ப டயர்ட். என்ன பிரதர் இத்தனை வாரம் மிஸ் ஆகிட்டீங்க? சிஸ்டர் இத்தனை வாரம் மிஸ் ஆகிட்டீங்க? வருவோம் சார், கண்டிப்பாக வரோம். எங்கே போக போகிறோம்? இப்படி எங்கே போக போகிறோம்? நீங்கள் போக மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, நானும் எங்கேயும் போக போகிறதில்ல. ஆனால் அங்கே போகணும்ல. அங்கே அவர் போய் சொல்ல முடியுமா? நீங்கள் செய்வதெல்லாம் ஜான் பால் எழுத மாட்டார். நமக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது. என்ன புத்தகம்? என்ன புத்தகம்? ஞாபக புத்தகம். ஒவ்வொரு நாளும். ஆமாம். அல்லேலூயா. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் இல்லையா? பார்த்து எழுதி செமஸ்டர் பாஸ் இல்லையா? இப்படிதானே? டீச்சர் பற்றி கூட பார்த்து எழுதி பாஸ். எல்லாம் பாஸ். எல்லா டீச்சர் பாஸ். காரணம் என்ன? இன்றைக்கு காலகட்டம் அப்படி. இது மாதிரி அவங்க போடுவாங்க. ஏசுனாரு பரவாயில்ல, நீ போயிட்டு வரல, சந்தோஷம், ரொம்ப நன்றி, நீ வாழ்க, உன் குடும்ப வாழ்க்கை சொல்லி பாஸ் பண்ணுவாரா? நீங்க பேசவே வேண்டாம். ஞாபகம் தானா தரணும் பிரியமானவங்க. நான் போய் நின்ன உடனே என்னை பத்தி ஆண்டவரே அப்படிங்க நீ பேசாதவர். அவர் வெள்ள சிங்காரத்தில் உட்காந்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். சிங்காரத்தில் உட்காந்துருப்பார். வெளிப்படுத்த விஷயத்தை வாசிக்கிறோம். ஒரு புஸ்தகம் திறக்கும் இல்லையா? ஜான் பால் இருக்கிற புஸ்தகம் திறக்கப்படும். அல்லேலூயா. அங்கிருந்து லிஸ்ட் வரும். என்னென்ன பண்ணவங்க அவங்க லிஸ்ட் வரும். இதில் என்னென்ன பாவம் மன்னிக்கப்படுது, என்னென்ன பாவம் மன்னிக்கப்படலை, இதெல்லாம் எவையெல்லாம் நமக்கு முந்தி சொல்லப்படுது. சிலருடைய பாவங்கள் ஞாயிற்றுக்கு முந்திக்குமா, வேகமா போயிடுமா. நம்ம போவோம். நம்ம 10:30 மணிக்கு போறோம்னா அது 10 அங்கே நிற்கும் நம்ம பாவம். சிலருடைய பாவம் பின்தொடரும் ஃபாலோ பண்ணிட்டே போகும். அப்படி வேதத்தில் வாசிக்கணும் தெரியுமா? அப்படின்னாலே கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஞானமாக இயேசுவை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக்கொண்டால் இந்த ஞானம் உங்களை காப்பாற்றும். இன்னைக்கு நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது, ஞானம் உங்களை காக்கும், ஞானம் உன்னை மேன்மைப்படுத்தும், ஞானம் உன்னை கனம் பண்ணும், ஞானம் உனக்கு அலங்கார முடியா இருக்கும், ஞானம் உனக்கு கிரீடமாக இருக்கும். இப்படி வேதத்தில் பலன் சொல்லப்படும். அல்லேலூயா. ஆகவே ஞானமாக இயேசு அவருக்கு முதலில் ஒழுங்கே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவின் கருணையானவரை காத்திருக்கிறோம். இந்த வார்த்தை ஆசீர்வாதம் கொடுத்தவர்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே.